எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 2ஆம் நாள். கதை. சிவனார் கூறும் கதை. 10 தலைகள் கொண்ட ராவணன் முதலான கொடிய அரக்க வீரர்களால் எப்பொழுதும் தாங்க இயலாத சுமையால் தவித்து துயருற்ற பூமி தேவி பசுவின் வடிவமான கோவடிவம் தாங்கி தேவர்கள் மற்றும் முனிவர்களின் கூட்டத்துடன் பிரம்மலோகத்தை தாமரை ஆசனத்தான் உலகம் அடைந்து அழுது தன் துயரங்கள் அனைத்தையும் பிரம்மதேவனிடம் விதாத்தாவிடம் பூமி தேவி கூறினாள். பிரம்மதேவரும் ஒரு முகூர்த்த காலம் சிறிது நேரம் சிந்தித்த பின்னர் வேத நாயகனான அந்த நாதனிடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று தன் துன்பங்களை கூறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறினார். தாமரையில் தோன்றிய பிரம்மன் இவ்வாறு சிந்தித்து மிகுந்த துயரத்துடன் இருந்த தேவர்களையும் முனிவர்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு திருப்பார்கடலின் கரையை அடைந்தார். அங்கே தேவர் முனிவர்களுடன் இணைந்து மிகுந்த பக்தியுடனும் தியானத்துடனும் புருஷ சூக்த மந்திரங்களை கொண்டு அந்த தேவனை முறைப்படி வழிபட்டு துதித்தார். அந்த நேரத்தில் 10,000 சூரியன்கள் ஆதித்யர்கள் ஒன்றாக கிழக்கே உதித்து எழுவதைப் போல தாமரை கண்ணனும் பத்மநாபனுமான பரந்தாமனை தாமரையில் பிறந்த பிரம்மதேவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் வெளிகள் முன்னே கண்டார். முக்தி அடைந்த சித்த யோகிகளாலும் காண்பதற்கு அரியதான துர்தர்ஷமான பகவானின் அந்த மனோகரமான அழகிய திருவுருவம் தோன்றியது. நில ஒளி போன்ற புன்னகை தவழும் அழகான முகமும் முழு சந்திர மண்டலம் போன்ற தோற்றமும் தாமரை மலர் போன்ற விழிகளும் அரவிந்த லோச்சனம் என்றழைக்கப்படும் திருமுகமும் கொண்ட தேவன் ஆவார். இந்திரநீல கல் போன்ற திருமேனி நிலவும் லக்ஷ்மி தேவிக்கு இந்திரா உறைவிடமான அழகிய மார்பும் கொண்ட வணங்குதலுக்குரிய அனந்தனின் பிறப்பிடமான வடிவம் அது. மார்பில் ஸ்ரீவத்சம் எனும் மருவை கொண்டவரும் தன் திருவடி தாமரைகளை வணங்கும் பக்தர்களிடம் பேரன்பு கொண்டவரும் அகில உலகங்களுக்கும் திருவிழா போன்ற மகிழ்ச்சியை தருபவரும் சான்றோரால் சத்புருஷர்களால் சேவிக்கப்படுபவரும் ஆவார். மேருமலை போன்ற கிரீடம், ஒளிரும் செவியணிகள், குண்டலங்கள், முத்து மாலைகள், தோல் வளைகள், கேயூரம், அங்கதம், வளையல்கள், கடகம், அரைஞான் கயிறு, கடிசூத்திரம், மோதிரங்கள் போன்ற அகில ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியும் லக்ஷ்மி தேவியின் கமலா மனதை கவரும் பேரழகும் கொண்ட பகவானை கண்டார். கருணாகரனை தரிசித்து பரமானந்தம் எய்தி தாமரையில் தோன்றிய பிரம்மன் மதுரமான தெளிவான சொற்களால் அழகிய பதங்களை கொண்டு துதிக்கத் தொடங்கினான். பரமானந்த மூர்த்தியே, பகவானே, ஜெய ஜெய. முக்தியை விரும்பும் சித்த யோகேந்திரர்களாலும் கூட நேரில் காண்பதற்கு அரியதான உமது திருவிடை தாமரைகளுக்கு அனைத்து உலகங்களின் அதிபதியே தினமும் நமஸ்காரம். நித்திய நிர்மல மூர்த்தியே, உமக்கு தினமும் வணக்கம். சத்தியம், ஞானம், ஆனந்தம், அமிர்தம் ஆகிய அத்வைத தத்துவமாய் விளங்குபவரே, கருணை கடலே, உமக்கு தினமும் வணக்கம். உலகத்தை படைத்து காத்து அழித்து அருளும் உலக நாயகனே, உனக்கு தினமும் வணக்கம். உமக்கு என்றைக்கும் நமஸ்காரம். போற்றி. வேத பாராயணம், தபம், தானம், வேள்வி முதலான கர்மங்களினால் ஒருவராலும் ஒருபோதும் கைவல்யத்தை முக்தியை அடைய முடியாது. முக்தியை அடைய வேண்டுமெனில் உமது திருவடி பக்தியை தவிர வேறு எதனாலும் அது சாத்தியமில்லை. எம்பெருமானே, நல்வினை பயனால் பாக்கிய வசத்தால் உமது திருவருள் நிறைந்த இந்த திருவடி தாமரைகளையும் அருகில் தரிசிக்கும் பேறு எனக்கு கிட்டியது. சத்வகுணம் கொண்ட சிறந்த தபசிகளால் தினமும் பக்தியுடனும் புத்தியுடனும் தியானிக்கப்படும் உமது திருவடி தாமரைகளில் அடியேன் மனதிலும் எக்காலமும் பக்தி நிலைத்திருக்க வேண்டும். பக்தவத்சலனே போற்றி. சம்சார பந்தம், உலகத் துயரம் என்னும் பிணியால் தவிக்கும் மனிதர்களுக்கு உமது பக்தியை தவிர வேறு மருந்தேதும் இல்லை. கருணாமிர்த கடலே, மரணத்தை எண்ணி என் மனதில் பயமும் துன்பமும் மிகவும் பெருகுகின்றது. எனது மரண காலத்தில் இளஞ்சூரியனை போன்ற உமது செந்தாமரை திருவடிகளின் நினைவு எனக்கு என்றும் அழியாமல் உண்டாக அருள் புரிவாயாக. பிரம்மதேவரின் துதி. வரங்களை தருபவனே, நாதனே, கருணை கடலை போற்றி. தேவா, லக்ஷ்மி தேவியின் மணாளனே, ரமா ரமணா, பூமிநாதனே, தராபதே, உன்னையே சரணடைகிறேன். பரமானந்த வடிவமே, பகவானே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். பரம்பொருளே, பரமாத்மாவே, பரபிரம்ம வடிவமே, வெற்றி.
பரசியமனே பராபரனே தாமரை கண்ணா பத்மாக்ஷா வெற்றி வரமளிக்கும் நாராயணனே வைகுந்த நாதனே உனக்கு பல்லாண்டு வெற்றி உண்டாகட்டும். பிரம்மதேவரின் விண்ணப்பம். நான்முகனாகிய பிரம்மதேவர் இவ்வாறு துதித்த போது பகவான் தன் திருமுகத்தில் மிக இனிமையான தெளிவான புன்னகையோடு அருளினார். நீங்கள் அனைவரும் இவ்வளவு அவசரமாக ஒருமித்து என்னை காண இங்கு வந்ததற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள். அதனை செவிமடுத்து தாமரையில் வாழும் பிரம்மதேவர் பின்வருமாறு விவரித்தார். உமது திருவுள்ளத்திற்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு பொருள் இருக்க இயலுமா? ஆயினும் நான் விண்ணப்பிக்கிறேன். நாதனே, இந்த நேரத்தில் உலகிலும் துன்பம் கரை புரண்டு ஓடுகிறது. ராவணனின் கொடுமைகள். அகஸ்திய முனிவரின் மரபில் வந்த புலஸ்திய புத்திரனான ராவணனால் இப்போது உலகமும் அழியும் நிலைக்கு வந்துவிட்டது. ஜெகத்பதி தான் பெற்ற வரங்களினாலும் பலத்தினாலும் கர்ப்பமடைந்த ஐயகோ இந்த அகிலத்தையே இரக்கமின்றி அழித்து வருகிறான். உலகை காக்கும் திக்பாலகர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இந்த உலகம் முழுவதையும் தன் ஒருவனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்து விட்டான். தேவேந்திரனையும் பாகசாசனன் போரில் கட்டி இழுத்து வந்து தேவர்களை எல்லாம் தன் ஏவலாளாக அடிமைப்படுத்தி விட்டான். அந்த 10 தலை கொடியவன் தசானனன் என்றழைக்கப்படும் ராவணன் வேள்விகள் மற்றும் யாகங்களை முடக்கியது மட்டுமல்லாமல் யோகிகளாகிய முனிவர்களை பிடித்து உணவாக புசிக்கிறான். கற்புடைய தர்மபத்தினிகளை சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறான். இதனால் தர்மம் மறைந்து உலக நெறிகள் யாவும் அழிந்து விட்டன. உலகநாதனே, மனிதனை தவிர வேறு யாராலும் அவனுக்கு ராவணனுக்கு மரணம் நிகழாது என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்டது. கருணை கடலே, தாங்கள் மனிதனாக அவதரித்து அந்த 10 தலைகளை கொண்ட ராவணனை கொன்றருள வேண்டும். மது என்ற அரக்கனை அழித்தவரே, உமக்கு எனது நிரந்தர வணக்கங்கள். உமது மென்மையான தாமரை மலர் போன்ற திருவடிகளை எப்போதும் தியானிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். பிரம்மதேவர் இவ்வாறு துதித்து பிரார்த்தித்த போது தாமரை கண்ணனாகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகையுடன் அவரிடம் இவ்வாறு கூறினார். முற்காலத்தில் கஷ்யப முனிவர் தூய்மையான மனதுடன் புத்திர பாக்கியம் வேண்டி நீண்ட காலம் என்னை நோக்கி தவம் புரிந்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த நான் அவருக்கு ஒரு வரம் அளித்தேன். அதை நிறைவேற்ற வேண்டிய தருணம் இப்போது எனக்கு வந்துள்ளது. அவரது மனைவியான அதிதி இப்போது தேவி கௌசல்யாக பிறந்துள்ளார். நான் அவர்களுக்கு மகனாக வந்து பிறப்பேன். எனக்கு சகோதரர்களாக மேலும் 3 பேர் பிறப்பார்கள். ஞான வடிவினலும் எனது சக்தியுமாகிய அகிலாண்டேஸ்வரி அந்த யோகமாயா தேவியும் ஜனக மகாராஜரின் அரண்மனையில் தோன்றி அரக்கர் குலத்தை அழிப்பதற்கு காரணமாவாள். பூலோகத்தில் அவள் அயோனிஜையாக கருவில் பிறவாதவளாக அவதரிப்பாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரத்திற்கு துணையாக தேவர்கள் அனைவரும் வானர வீரர்களாக பிறக்க வேண்டும். பூமாதேவியின் பாரத்தினால் உண்டான துயரத்தை நான் தீர்த்து வைப்பேன் என்று பகவான் பிரம்மதேவரிடம் கூறி அருளினார். வேதங்களின் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விடை பெற்று மறைந்த போது பிரம்மதேவர் மிகுந்த பக்தியுடன் அவரை வணங்கி நின்றார். ஆதி நாயகனாகிய பகவான் மறைந்த திசையை நோக்கி நின்று தேவர்கள் அனைவரும் தங்கள் கவலைகள் நீங்கி நிம்மதி அடைந்தனர். வேதனும் தன் மனதில் மகிழ்ச்சி கொண்டு உடனே பூமியில் பணிந்து நமஸ்காரமும் செய்தார். பூமி தேவியை தேற்றிய பின்பு வேதனும் பிரம்மதேவரும் தேவர்களிடம் இவ்வாறு கூறினார். தானவர்களின் எதிரியும் கருணாநிதியும் லக்ஷ்மிபதியுமானவர் மனிதர்களில் சிறந்தவனாக வந்து அவதரிப்பார். சூரிய வம்சத்தில் ஆதம் பூர்வமாக மதிப்புடன் அயோத்தியில் தேவேந்திரன் முதலான நீங்கள் எல்லோரும் வாசுதேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக பக்தி உணர்வோடு பூ உலகில் பிறக்க வேண்டும். பெருமை மிக்க தசானனன் ராவணன் முதலான அந்த யாதுதான அரக்க வீரர்களோடு யுத்தம் செய்வதற்காக ஒவ்வொரு காடு, மலை, குகை மற்றும் மரங்கள் தோறும் வானர தலைவர்களாக விரைவாக வந்து சேருங்கள். தேவேந்திரன் முதலானோரிடம் தாமரை பீடத்தான் பிரம்மதேவர் தன் நாதனின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளையை கூறிய பின்பு கிருதார்த்தனாய் மன நிறைவோடு சத்தியலோகமும் புகுந்தார். உடனே பூமாதேவி மனவருத்தம் நீங்கி நிம்மதியாக அமர்ந்தாள். அப்பொழுதே பகவான் ஸ்ரீஹரி ஸ்ரீ மகாவிஷ்ணு முதன்மையான அந்த தேவர்கள் எல்லோரும் பூமியில் பகவான் ஸ்ரீஹரியின் திருவடிகளை சார்ந்தவர்களாக அவதரித்தார்களே. மனித வடிவெடுத்த பகவான் ஸ்ரீஹரிக்கு ராமனுக்கு உதவி செய்யும் பொருட்டு தங்களுக்குள்
மனித ஹரிப்பு ராமனுக்கு இணையான வேகத்துடனும் பராக்கிரமத்துடனும் மலைகள், மரங்கள், பாறைகள், கடல்கள் போன்றவற்றை ஏந்தக்கூடிய மலை போன்ற உடல் அமைப்பை கொண்ட வானரர்களாக ஈஸ்வரனின் ராமனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வானர தலைவர்கள் அனைவரும் பூமியில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்களே. புத்திர பேறு குறித்த ஆலோசனை. அளவற்ற நற்குணங்களை கொண்ட அரசனான தசரதன் குற்றமற்ற அயோத்தியின் அதிபதி, தர்மவான், வீரன், தேவர் குலத்திற்கு நிகரானவன், சத்திய பராக்கிரமன், மன்மதனை போன்ற அழகன், கருணை கடல், அன்னை கௌசல்யா தேவியுடனும் கணவனுக்கு செய்யும் பணிவிடைகளில் மிகவும் சமர்த்தலாக கைகேயியும் சுமித்திரையும் ஆகிய இந்த 3 மனைவியரோடும் கூடி அமைச்சர்களுடனும் காரிய அகாரியங்களை செய்யத்தக்கவை மற்றும் செய்யத்தகாதவை ஆலோசித்து பூமி முழுவதையும் பரிபாலனம் செய்யும் காலத்தில் புத்திர பேறு இல்லாத காரணத்தால் மிகவும் வருத்தமுற்று குருவின் பாத கமலங்கள் 2ஐயும் வணங்கி, எனக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பதற்கு என்ன வழி என்று அருளுங்கள். புத்திரர்கள் இல்லாததால் எனக்கு இந்த ராஜ்யம் முதலான செல்வங்கள் அனைத்தும் துக்கத்தை தருவனவாகவே தோன்றுகின்றன என்று அறியுங்கள். இதனை செவிமடுத்து தவ சிரேஷ்டரான வசிஷ்ட மாமுனிவர் புன்னகைத்து தசரத மன்னனிடம் கூறினார், உனக்கு 4 புத்திரர்கள் பிறப்பார்கள். அதை எண்ணி மனதில் பயம் கொள்ள வேண்டாம். நற்பண்புகள் நிறைந்த அரசனை, விரைவிலேயே ரிஷிசிங்க முனிவரை இங்கு வரவழைத்து புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துவாயாக. புத்திர காமேஷ்டி. தன்னுடைய குருவான வசிஷ்டரின் கட்டளையினால் மன்னன் தசரதன் வைதண்டகனான ரிஷிசிங்கரை வரவழைத்தார். யாகசாலையையும் அமைத்து சரையு நதிக்கரையில் பூலோக அதிபதி தசரதர் அந்த நேரத்தில் யாகத்தை தொடங்கினார். அஸ்வமேத யாகத்திற்கு பின்பு தவ முனிவர்களுடன் கூடி உலக நாயகனுக்கு நிகரான தசரத மன்னன் உலக நாயகனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரிப்பதற்காக மிகுந்த விசுவாசத்தோடும் பக்தியோடும் ரிஷிசிங்க முனிவரால் புத்திர காமேஷ்டி யாகம் வளர்க்கப்பட்டது. யாகத்தின் ஆகுதியால் தேவர்கள் திருப்தி அடைந்த வேளையில் ஹோமகுண்டத்திலிருந்து கரத்தில் தங்க பாத்திரத்தில் பாயசத்தோடு அக்னி தேவன் தோன்றினார். தேவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த பாயசத்தை உன் மனைவியருக்கு கொடுப்பாயாக என்று கூறி அக்னி தேவன் அதனை மன்னன் தசரதனிடம் கொடுத்துவிட்டு மறைந்தார். முனிவரின் ஆணைப்படி அதனை பெற்றுக்கொண்ட தசரதன் தன் மனைவியரான கோசலைக்கு பாதியும் கைகேயிக்கு ஒரு பாதியும் கொடுத்தான். அதன் பின்னர் கோசலையும் கைகேயியும் தங்களின் பங்கிலிருந்து தலா ஒரு பாதியை சுமித்திரைக்கு மகிழ்ச்சியோடு பகிர்ந்தளித்தனர். இதனை கண்டு மன்னன் தசரதன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அதன் பின் 3 ராணிகளும் கர்ப்பம் தரித்தனர். அவர்களின் கர்ப்ப ரட்சணைக்காக, பாதுகாப்பிற்காக பல்வேறு ஜப ஹோமங்கள் செய்யப்பட்டன. தினங்கள் செல்ல செல்ல கர்ப்பத்தின் அறிகுறிகள் வளர மன்னனின் மனதிற்குள் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகியது. தினங்கள் செல்ல செல்ல ராணிகளின் கவலைகள் யாவும் நீங்கின. அந்த மான்விழி மங்கையரின் முகம் மற்றும் உடலின் பிரகாசம் நாளுக்கு நாள் கூடியது. மன்னர்களில் சிறந்தவரான தசரத மன்னர் தன் மனைவியருக்கு சீமந்தம், பும்சவனம் போன்ற சடங்குகளை முறைப்படி மனம் உவந்து அநேக தான தர்மங்களையும் வழங்கினார். ஸ்ரீ ராமாவதாரம் கர்ப்ப காலம் முழுமை அடைந்த அந்த சுப வேளையில் சிறிதும் இடைவெளியின்றி அந்த 4 குழந்தைகளும் அடுத்தடுத்து பிறந்தனர். வானில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்த அந்த மங்களகரமான வேளையில் அச்சுதனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அயோத்தியில் அன்னை கௌசல்யின் மகனாக ஸ்ரீராமனாக அவதரித்தார். திதிகளில் சிறந்த நவமி திதியிலும் புனர்பூச நட்சத்திரத்திலும் அவர் பிறந்தார். நட்சத்திரங்களின் அதிபதியான சந்திரனுடன் கூடி குரு பகவானான வியாழன் கடக ராசியில் உச்சம் பெற்று நின்றார். சூரியனும் உச்சம் பெற்று விளங்க கடக லக்னத்தில் அவதாரம் நிகழ்ந்தது. சனி கிரகம் அர்கஜன் துலாம் ராசியிலும், சுக்கிரன் பார்கவன் மீன ராசியிலும், செவ்வாய் வக்ரன் மகர ராசியிலும் உச்சம் பெற்று நின்ற அந்த புண்ணிய காலத்தில் ஜெகநாதனாகிய இறைவன் அவதரித்தார். அந்த வேளையில் திசைகள் யாவும் பிரகாசித்தன. தேவர்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கைகேயி புஷ்ய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அதற்கு அடுத்த நாள் சுமித்திரை 2 ஆண் குழந்தைகளை லக்ஷ்மணன் சத்ருக்னனை பெற்றாள். பகவானும் பரமாத்மாவும் முகுந்தனும் நாராயணனும் அகில உலகிற்கும் ஈஸ்வரனும் பிறப்பற்றவனும் தாமரை கண்ணனும் ஆகிய இறைவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் அசல் சின்னங்களுடன் சங்கம்,
சக்கரம் கதாயுதம் போன்றவற்றுடன் அவதரித்த அந்த திவ்ய வடிவத்தை அன்னை கௌசல்யை கண்டாள். அது 1000 சூரியன்கள் ஒரே நேரத்தில் கதிர் வீசி ஒன்றாக உதயமாய் எழுந்து பிரகாசிப்பது போல தோன்றியது. 1000 இதழ் தாமரையில் தோன்றிய பிரம்மதேவர், நாரதர், சனகாதி முனிவர்கள் மற்றும் 1000 விழிகளை கொண்ட தேவேந்திரன் முதலான தேவேந்திரர்கள் யாவராலும் துதிக்கப்பட்டு அவதரித்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். கௌசல்யை ஸ்துதி. வணக்கத்திற்குரியவரே, தூய்மையானவரே, அழகானவரே, கருணை நிறைந்தவரே, தாமரை போன்ற விழிகளை கொண்டவரே, சங்கத்தையும் சக்கரத்தையும் கரங்களில் ஏந்தி இருப்பவரே, தேவர்களால் வணங்கப்படுபவரே, பக்தர்களின் அன்பிற்குரியவரே, மார்பில் ஸ்ரீவத்சம் என்ற அடையாளத்தை தாங்கி இருப்பவரே, செவிகளில் குண்டலங்களையும் கழுத்தில் முத்து மாலையையும் இடுப்பில் ஒட்டியானத்தையும் அணிந்து மங்களமான முகத்துடன் விளங்குபவரே, அண்ட சராசரங்களையும் தமது பாத கமலங்களில் கொண்டவரே, பரமானந்தத்தை அளிப்பவரே, உலகிற்கு சாட்சியாக இருப்பவரே, பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் இவர்தான் என்பதை அறிந்த அன்னை கௌசல்யா தேவி மகிழ்ச்சியுடன் அவரை மீண்டும் மீண்டும் வணங்கி போற்றத் தொடங்கினாள். தேவி கௌசல்யின் துதி. தேவாதி தேவனே, சங்கம் சக்கரம் ஏந்தியவரே நமஸ்காரம். வாசுதேவனே, மதுசூதனா, பகவான் ஸ்ரீஹரியே தங்களுக்கு நமஸ்காரம். நாராயணா, நரகாசுரனை அழித்தவரே நமஸ்காரம். ஈஸ்வரா, கௌரவரே, உலகிற்கு ஆதாரமானவரே நமஸ்காரம். மாயா தேவியின் துணையோடு இந்த உலகத்தை நீங்களே படைத்து காத்து அளிக்கிறீர்கள். சத்வாதி குணங்களை கொண்டு நீங்கள் இயங்குவதை பிரம்மாதி தேவர்களாலும் கூட அறிந்து கொள்ள முடியாது. பரம்பொருளே, பரபிரம்மே, உன்னதமான புருஷனே, பரிபூரணமானவனே, அச்சுதன், அனந்தன், புலப்படாதவன், அவ்யக்தன், அழிவற்றவன், ஏகன், ஒருவனானவன், அசைவற்றவன், ஒப்பில்லாதவன், முக்தி அளிப்பவன், நித்தியமானவன், தூயவன், நிர்மலன், பிணியற்றவன், விகாரங்களற்ற ஆத்மாவான தேவன், மமதையற்றவன், கலக்கமற்றவன், அகங்காரமற்ற வடிவினன், பகுப்பற்றவன், தூயவன், நிரஞ்சனன், நீதிமான், பாவமற்றவன், குணங்களை கடந்தவன், வேதங்களின் இறுதி பொருளால் அறியப்படுபவன், நாதன், தலைவன், செயல்களற்றவன், உருவமற்றவன், தேவர்களால் வணங்கப்படுபவன், ஆசைகளற்றவன், முனிவர்களின் இதயத்தில் உறைபவன், இரண்டற்றவன், அத்வைதன், பிறப்பற்றவன், அமிர்தானந்தமயமான நாராயணன், அறிஞர்களின் மனமாகிய தாமரையில் வாழும் வண்டு போன்றவன், மது என்ற அரக்கனின் பகைவன், சத்திய ஞான வடிவினன், அனைத்து உலகிற்கும் ஈஸ்வரன், சனாதனன், என்றென்றும் உள்ளவன், உண்மையான எண்ணற்ற ஜீவன்களின் வடிவானவன், சனகர் முதலானோரால் சேவிக்கப்படுபவன், தத்துவார்த்த போத வடிவனன், சகல ஜெகத்துமாய் நிறைந்தவன், நிச்சயமாக தேவரீர் மட்டுமே உண்மையான மெய்ப்பொருள். தேவரீரின் திருவயிற்றின் உள்ளே முடிவே இல்லாத பிரம்மாண்டங்கள் எப்போதும் அடங்கி இருக்கின்றன. அப்படிப்பட்ட தாங்கள் அடியவளாகிய என் வயிற்றில் இவ்விதம் வந்து தங்கியதற்கு காரணம் என்னவோ என் இறைவா? பக்தர்களிடத்தில் தாங்கள் காட்டும் பேரின்பின் வசப்படும் தன்மை, பக்த பராதீனம், அறிவிலியாகிய எனக்கு இப்போது மிக தெளிவாக புலப்பட்டு விட்டது. கணவன், புத்திரன், செல்வம் ஆகிய சம்சார துன்பக் கடலில் நாள்தோறும் மூழ்கி அடியேன் மிகவும் உழன்று கொண்டிருந்தேன். உம்முடைய மகா மாயையின் வலிமையினால் இன்று உமது பாத தாமரைகளை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. உமது கருணையினால் என் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து போவதற்காக விழிக்கு புலப்படும் இந்த உமது திவ்ய ரூபம் என்றும் என் இதயத்தில் குடிபுக வேண்டும். உலகத்தையே மயக்கும் உமது மகா மாயையானது சிறப்பாக என்னை இனி மயக்காமல் இருக்க அருள் செய்வீராக. லக்ஷ்மிபதியே, லக்ஷ்மி தேவியின் நாயகரே, தேவேசா, இந்த அலௌகிகமான தனித்துவமிக்க உமது வைஷ்ணவ ரூபத்தை மற்றவர்கள் காண்பதற்கு முன்பாக மறைத்தருள வேண்டும். கருணை கடலே, நான் கொஞ்சி மகிழ்ந்து பாலூட்டி வளர்க்கும்படியான உமது பால லீலை வடிவத்தை எனக்கு காட்டியருள வேண்டும். புத்திர வாத்சல்யம் என்ற பாவனையில் உமக்கு செய்யும் இந்த பணிவிடையின் மூலமாகவே நான் இந்த துயரம் நிறைந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும். இவ்விதம் மிகுந்த பக்தியுடன் அணிந்து வணங்கி துதித்த போது
பக்த வத்சலனும் புருஷோத்தமனுமாகிய பகவான் பின்வருமாறு அருளிச் செய்தார். தாயே, தமது விருப்பம் எதுவோ அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. தாம் எண்ணியபடியே அனைத்தும் நிகழும். அகந்தை மிகுந்த ராவணனை அழித்து உலகங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன், சங்கரன் உள்ளிட்ட முதன்மையான தேவர்கள் அனைவரும் எனது தூய்மையான பாதங்களை துதித்து வழிபட்டனர். அதன் காரணமாகவே மானிட வம்சத்தில் உங்களுக்கு மகனாக மனித வேடம் பூண்டு இந்த பூமியில் நான் பிறந்துள்ளேன். நானே உங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று உங்களது நெஞ்சத்தில் எண்ணி நீண்ட காலம் நீங்கள் என்னை வழிபட்டீர்கள். அந்த முற்பிறவி தவத்தின் காரணமாகவே இப்போது இத்தகைய திவ்ய ரூபத்தை உங்களுக்கு காட்டியருளினேன். எனது இந்த தரிசனம் காண்பது மிகவும் அரிதானது. இது மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இதனை கண்ட பின்னர் மீண்டும் ஒரு பிறவி துயரம் என்பதே இல்லை. எனது இந்த வடிவத்தை தினமும் தியானித்து கொண்டிருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிட்டும். இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பூமியில் எந்த ஒரு மனிதன் நம்மிடையே நடந்த இந்த உரையாடலை, சம்பாஷணையை பக்தியோடு படிக்கிறானோ அல்லது செவிமடுக்கிறானோ அவனும் எனது சாரூபிய நிலையை, இறைவனோடு கலக்கும் நிலையை அடைவான் என்பதை அறிந்து கொள்வாயாக. மேலும் அவனது இறுதி காலத்தில் அவனது சித்தம் என்னை மட்டும் நினைத்து கொண்டிருக்கும். இங்கனம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவில் அருளி செய்து உடனடியாக குழந்தை வடிவத்தை ஏந்தி கரம் கால்களை உதைத்து அழத் தொடங்கினார். இந்திரநீல மணி போன் அழகிய நிறமும் வடிவமும் கொண்டவன், தாமரை கண்ணன், முகுந்தன், பேரானந்த வடிவினன், சந்திரனை சூடிய சிவனும் லக்ஷ்மியும் தேவகணங்களும் வணங்கும் பரம்பொருள் இப்பூமியில் வந்து அவதரித்தார். தனக்கு மகன் பிறந்துள்ளான் என்ற செய்தியினை செவிமடுத்த தசரதர் 10 திசைகளிலும் தேரை செலுத்தும் வலிமை உடையவர் பேரானந்தத்தில் மூழ்கினார். புத்திர ஜென்ம செய்தியை கூறிய சேவகர்கள் அனைவருக்கும் ஆடைகள், ஆபரணங்கள் முதலான சகல செல்வங்களையும் தானமாக அள்ளி கொடுத்தார். மகனின் தாமரை போன்ற முகத்தை கண்டு திருப்தி அடைந்து முறைப்படி நீராடி தூய்மையாகி தன் குருவின் வசிஷ்ட மாமுனிவரின் கட்டளைப்படி ஜாதகர்ம சடங்குகளை செய்த பின்னர் தானங்களையும் வழங்கினார். பின்னர் மறுநாளில் கைகேயின் புதல்வனும் பிறந்தான். சுமித்ரையின் புத்திரர்களாக 2 குழந்தைகளும் லக்ஷ்மணன், சத்ருக்னன் பிறந்தனர். பகைவரை அழிப்பவனாகிய தசரதனும் முறைப்படி குழந்தைகள் அனைவருக்கும் ஜாதகர்ம சடங்குகளை செய்தார். இச்செய்தியால் மகிழ்ச்சியுற்ற மக்களின் விழிகளிலிருந்து ஆனந்த விழிநீர் மழை போல் பொழிந்தது. பொன், ரத்தினம், ஆடைகள், கிராமங்கள் முதலான எண்ணற்ற பொருள்களை அந்தணர்களுக்கு, பூதேவர்களுக்கு தானமாக வழங்கினார் தசரத மன்னர். விண்ணுலகிலும் தேவலோகத்திலும் இதனை கண்டு பெருவிழா கொண்டாடப்பட்டது. தன் 1000 விழிகளும் குளிர தேவேந்திரனும் மகிழ்ந்தான். அனைத்து உலகங்களும் இந்த ஆத்மாவினிடத்திலேயே எப்பொழுதும் ரமிக்கின்றன, அதாவது மகிழ்கின்றன என்று எண்ணி வசிஷ்ட முனிவர் காரிருள் சாமள நிறம் கொண்ட அந்த அழகான குழந்தைக்கு ராமன் என்று திருநாமம் சூட்டினார் அல்லவா. ஆட்சி செய்வதில் வல்லவனாக போகும் கைகேயின் மைந்தனுக்கு பரதன் என்று அந்த முனிவர் திருநாமத்தை அருளினார். இந்த கவிதை ஸ்ரீராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் ஆகியோரின் பிறப்பையும் தசரத மன்னன் குரு வசிஷ்டரின் வழிகாட்டுதலின்படி நிகழ்த்திய ஜாதகர்ம சடங்குகளையும், வசிஷ்ட முனிவர் குழந்தைகளுக்கு ராமன் மற்றும் பரதன் என்று பெயரிட்டதையும் விவரிக்கிறது. லக்ஷ்மணம் மங்களகரமான நற்குணங்கள் நிறைந்த சுமித்ரையின் மகனுக்கு லக்ஷ்மணன் என்றே திருநாமம் சூட்டினார் வசிஷ்ட முனிவர். பகைவர்களின் கூட்டத்தை அழிப்பவன் என்ற காரணத்தினால் சுமித்ரையின் இளைய மகனுக்கு சத்ருக்னன் என்றும், இவ்வாறு 4 புதல்வர்களுக்கும் பெயர்களை சூட்டி அந்த மன்னனும் தசரத மன்னனும் அவனது மனைவியரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடி மகிழ்ந்த அக்காலத்தில் ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தே வாழ்ந்தனர். பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் அதே போல எப்பொழுதும் இணைந்தே இருந்தனர். இது அவர்கள் தாயின் கருவில் பாயாசத்தின் பங்கை பெற்றதன் முறைப்படியே அமைந்தது. கோமளர்களான ஒரு சகோதரர்களுமாய் சாமள நிறம் கொண்ட உலக பிரம்மதேவனும் ராமனும் காருண்ய அமிர்தம் நிறைந்த கடைக்கண் பார்வையினாலும் சரசமான வார்த்தைகளின் அலாப பொழிவினாலும்
விஸ்வ மோகனமான ரூப சௌந்தரியத்தினாலும் நிறைந்த பிரகாசம் தரும் சரீர மென்மையினாலும் பந்தமுடன் கூடிய ஆடை அணிந்த இன்பத்தினாலும் அழகிய பற்கள் துளிர்க்கும் புன்னகை தோற்றத்தினாலும் பூதலத்தில் பதியும் பாத தாமரைகளின் நடையினாலும் மனதை கவரும் லீலைகளினாலும் தந்தைக்கும் தாயருக்கும் நகரவாசிகளுக்கும் மனமகிழ்ச்சி அளித்தான் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அனைத்து இந்திரியங்களுக்கும் எல்லாம் நெற்றி பொட்டினில் தங்க நிறமுடைய அரச இலை வடிவமாய் சந்தனம் அணிந்ததில் பளபளக்கும் சுருள் முடியும், அஞ்சனம் மை அணிந்ததில் மங்களகரமான கமலக் கண்களும் கடைக்கண் பார்வைகளும் செவிகளுக்கு அழகூட்டும் மணி குண்டலங்கள் மின்னுகின்ற பொன் கண்ணாடி போன்ற கன்ன பிரதேசங்களும் புலி நகங்களும் பவளமணிகளும் சேர்ந்து தொடுத்த பொன்மணிகளுக்கு நடுவே கோர்க்கப்பட்ட சிறந்த கண்ட சரமும் கழுத்தணியும் முத்து மாலைகளும் வன மாலைகளும் பூண்ட அகன்ற மார்பில் துளசி மாலைகளும் அணிந்து நிகரற்ற ஸ்ரீவத்சமருவின் அழகும் தோல் வலைகளும் கடகங்களும் கங்கணங்களும் மோதிரங்களும் கொண்டு பிரகாசிக்கும் கரங்களும் தங்க நிறத்திற்கு நிகரான பீதாம்பரத்தின் மேல் சாத்திய கிண்கிளிகளும் நூபுரங்களும் சிலம்புகளும் ஆகிய பலவித அலங்காரங்களை போன்று சகோதரர்களுடனும் மற்றுமுள்ள அலங்காரங்களை சேர்த்தான் பூமி தேவியின் நாதனானவன் ராமன். தன் கணவன் வாசம் செய்ய தொடங்கிய அயோத்தியில் திருமகளும் தேவி சீதையும் விளையாடி விளங்கியதால் பூ உலகில் அன்று முதல் நாள்தோறும் செல்வமும் பெருகியது, உலகமும் ஆனந்தம் அடைந்தது. பெற்றோர் இருவரையும் எவ்விதமும் மகிழ்வித்து இப்போது கௌமார இளமை பருவமும் மெல்ல வந்தடைந்தது. பிரம்மதேவனின் புத்திரனான வசிஷ்ட மகாமுனிவர் விதிப்படி அந்த பாலகர்களுக்கு உபநயனம் பூணூல் சடங்கு செய்வித்தார். வேதங்களும் அவற்றின் அங்கங்களும் உப அங்கங்களும் ஸ்மிருதிகளும் உபஸ்மிருதிகளும் எவ்வித சிரமமும் இன்றி அவர்களுக்கு பாடமாயின. சிந்தித்து பார்த்தால் அதில் என்ன அற்புதம் இருக்கிறது? அளவிடற்கரிய திறமை வாய்ந்த அவனுடைய இறைவனுடைய மூச்சுக்காற்று அல்லவோ அவை. சகல சராசரங்களுக்கும் குருவாக வீற்றிருக்கும் பகவான் தானே ஒரு சீடனாக மாறி குருவை ஏற்று நின்றான். சார்தூல நகங்களும் வித்ரும மணிகளும் சேர்த்துடனே கார்த்த ஸ்வரமணிகள் மத்தியே கோர்த்து சேர்த்திட்டதொரு கண்டிகா பூஷணமும் முத்து மாலைகள் வன மாலைகளோடு பூண்டு விஸ்துதோ ரசே சார்த்தும் துளசி மாலைகளும் நிஸ்துல பிரபாமண்டல லக்ஷண விலாசமும் அங்கதங்களும் வளையல்கள் கங்கணங்களும் அங்குலியங்கள் கொண்டு சோபித்த கரங்களும் காஞ்சன சுத்ருச பீதாம்பர முரபரி சார்த்தும் காஞ்சிகள் நூபுரங்கள் என்றிவை பலதரம் அலங்காரங்கள் பூண்டு அலங்காரத்தை சேர்த்தான் பூமி தேவியின் நாதன். பூமி தேவியின் நாயகனான பகவான் திவ்ய வாசம் உண்டாய ஓர் அயோத்தியில் பொற்றாமரைகளினாலும் கழித்து விளங்கினான். பூதலத்தில் எல்லாம் அன்று தொட்டு அனுதினம் பூதியும் வர்த்ததித்து லோகமும் ஆனந்தித்தது. பால்யமும் கௌமாரமும் அல்லது இளமை பருவமும் பெற்றோர் இருவரையும் எவ்வழியிலும் மகிழ்வித்து மெல்ல கௌமார பருவத்தையும் இளமையையும் அடைந்தனர். உலகின் அனைத்து சராசரங்களுக்கும் குருவாக விளங்கும் பகவான் உலக நியதிக்காக தனக்கென்று ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு காட்சியளித்தார். 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரின் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவனின் முதல்வனான வசிஷ்ட மாமுனிவரின் பெருமை மிக்க பாக்கியத்தை என்னவென்று கூறுவது? அதை எண்ணி பார்த்தால் வித்தை தனுர்வேதம் என்னும் கடலின் கரை கண்டவர்களாக திகழும் புதல்வர்களை பெற்றெடுத்த தசரத மன்னன் தன் மனதிற்குள் பேரானந்தம் கொண்டு முனிவர்களில் முதன்மையான வசிஷ்ட மாமுனிவரையும் மகிழ்ச்சியடைய செய்து நன்றாக உபசரித்தார். உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க சேவிய சேவக பாவம், எஜமானன் சேவகன் என்ற பக்தி உணர்வு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் கொண்டு விளங்கினர். அதே போல மென்மையான குணம் கொண்ட பரதனாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் சுவாமி பிருத்திய பாவம், தலைவன் தொண்டன் என்ற பக்தி உணர்வு கொண்டு நாளுக்கு நாள் சேவை செய்து வந்தனர். அதன் பின் ஒரு நாள் வேட்டையாடும் ஆவலோடு வேகமாக ஓடும் குதிரை ஒன்றின் மீது ஏறி உயிருக்கு நிகரான தன் தம்பி லக்ஷ்மணனுடனும் இணைந்து அம்புகள் நிறைந்த அம்புக்கூடு வில் ஆகியவற்றை கரத்தினில் ஏந்து காட்டு பகுதிகளுக்குள் வேட்டையாடுவதற்காக சென்றார்
வந்தார் ஸ்ரீராமபிரான். அங்கே கண்ட கொடிய விலங்குகளை கொன்று வீழ்த்தினார். மான், சிங்கம், யானை, கரடி, பன்றி மற்றும் பலவிதமான காட்டு விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து தன் தந்தையின் தசரத மன்னனின் பாதங்களில் சமர்ப்பித்து முறைப்படி வணங்கி நமஸ்காரம் செய்தான். நாள்தோறும் அதிகாலையில் துயிலெழுந்து நீராடி முடித்து பக்தியுடன் சந்தியாவந்தனம் உள்ளிட்ட கடமைகளை செய்து முடித்த பின்னர் பெற்றெடுத்த தந்தை தாயார்களின் பாத கமலங்களை வணங்கி அவர்களுடன் இணைந்து நாட்டின் அரசாங்க காரியங்களை எல்லாம் ஆலோசித்து தண்ட நீதி நெறி தவறாமல் இவ்வுலகில் மக்களை எப்போதும் மகிழ்வித்து தர்மத்தை பரிபாலனம் செய்து வந்தான். உற்றார் உறவினர்களோடும் குருமார்களோடும் இணைந்து மகிழ்ச்சியான மனதோடு அறுசுவை உணவருந்தி வாழ்ந்து வந்தான் பகவான் ஸ்ரீராமபிரான். தர்ம சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்களை செவிமடுத்து நிர்மலமான பிரம்மானந்தத்தில் லயித்த மனதுடன் என்றும் பரமன், பராபரன், பரபிரம்மன், அழிவற்றவன், மேலானவன், புருஷன், பரமாத்மா, பரமானந்த மூர்த்தியாகிய அவன் பூமியில் மனிதனாக அவதாரம் செய்து இவ்விதம் பூமியை பரிபாலனம் செய்யும் தொழிலை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தான். மனதால் சிந்தித்து கண்டால் உண்மையாகவே அவன் எதையும் செய்வதில்லை. அவனுக்கு எவ்வித மாற்றமும் விகாரமும் இல்லை. சிந்தித்து கண்டால் மாற்றமே இல்லாத அந்த ஆத்மானந்தனின் மகா மாயா வைபவம் விசித்திரம் விசித்திரம். 2ஆம் நாள் பகுதி இனிதே நிறைவடைந்தது.